என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நான் நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதோ ஆமே, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். அப்பா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. என்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஓ
காண்கிறவர் அவர், என்னை காண்கிறவர் அவர், என்னை காண்கிறவர், என் சூழ்நிலைகளை காண்கிறவர், என் தனிப்பட்ட வாழ்க்கையை காண்கிறவர், என்னை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவர், என் உள் நிலைமைகளை அறிந்திருக்கிறவர், என் உள் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு. அவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி தேவனுடைய பலத்தினால் பரிசுத்த ஆவியானவரே, இதுவரை உதவின எபிரேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். எதை நினைத்து நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்து நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புதுபலன் அடைந்து சீரகுகளை விரித்து உயர பறந்திடுவார், மடிந்து போவதில்லை. புதுபலன் அடைந்து சீரகுகளை விரித்து உயர பறந்திடுவார், மடிந்து போவதில்லை. நீ மடிந்து போவதில்லை. எதை நினைத்து நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். நன்றி ஆண்டவரே. மாலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க, அவரை புகழ்ந்து பாட நல்ல வாய்ப்பை தந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய நாள், தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய நாள். ஒரு சிலராக தான் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கூடி வருகிறோம் ஆராதிக்க. இன்னும் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய கிராமத்தில், நம்ம கிராமத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஆண்டவர் அறியாமல் ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்க, அவங்களுக்குள்ள ஆண்டவர் ரட்சிப்பின் தொடுதலை கட்டளையிடும்படி ஒரு விஷயம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வளரக்கூடிய நல்ல ஜப ஜீவியத்திலையும் வேத தியானத்திலையும் பரிசுத்தாவின் நிறைவிலையும் சபை வளர்ந்து பெருக, அதில் கவனம் செலுத்த, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு தன்னை தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல அந்த நடத்துதலுக்குள் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வரும்படியாய், கர்த்தருடைய ஆலோசனையை மாத்திரம் பிரதானமாய் கொண்டு வாழக்கூடிய
நல்ல சிந்தையை கர்த்தர் தர போகிறதுக்காய் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உங்கள் சமூகத்திரங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் காலையில் பாடி துதித்து ஆராதிக்க நல்ல ஒரு ஆராதனையை தந்தீங்க. இந்த மாலை வேளையிலையும் நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை குறித்த புரிந்து கொள்ளுதலை உங்களுடைய சமூகத்தில் தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. எங்களுக்கு தேவையான நல்ல தெளிவை நீர் எங்களுக்கு தாரும். எளிமையாய் கர்த்தர் எங்களுக்கு போதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். வாசிக்கலாம், ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை வாசிப்போம். சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிலான பூமியாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நல்ல கவனிங்க. கர்த்தர் நல்லவர். நாம் சிந்திக்க போற காரியம், கர்த்தருடைய வார்த்தையாகிய சத்தியத்தை சிந்தித்துக்கொள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். சிந்தித்துக்கொள். சத்தியத்தை நாம் என்ன செய்யணும்? சிந்தித்து கொள்ள வேண்டும். நம்ம இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போதே நம்ம சிந்தனையில பல ஓடுது. இப்படி ஒன்று ஓடுது, அப்படி ஒன்று ஓடுது, அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமோ, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் சிந்திங்க, சத்தியத்தை மட்டும் சிந்திங்க. அதுதான் நமக்கு நலமானது. அல்லேலூயா. அவரை மிஞ்சி என்ன வந்துட போகுது? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. கர்த்தர் நல்லவர். வாசிக்கிற இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். காலையில் நம்ம கிருபையை குறித்து சிந்தித்தோம். ஆராதனையில் நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செஞ்சோம்? சிந்தித்தோம். இப்போதும் கர்த்தருடைய வசனத்தை, சத்தியத்தை சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, சத்தியத்தை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். நம்ம மற்ற எல்லாவற்றையும் சிந்திக்கிறோம், ஆனா இந்த சத்தியத்தை மட்டும் என்ன செய்யறதில்ல, சிந்திக்கிறது இல்லை. சிலவங்க பார்த்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்துருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் மட்டும் ஒரே இடத்துல அப்படி இருக்கும், வேற எங்கேயும் பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்? எதையோ சிந்திக்காங்க. எதை சிந்திக்கிங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த காரியம், இந்த காரியம், அது எப்படி முடியும், இது எப்படி முடியும், அது என்னமாயிரும். என்னைக்காவது சத்தியத்தை குறித்து சிந்திச்சிருக்கிறோமா? எனக்காவது கர்த்தருடைய வேதத்தை குறித்து சிந்திச்சிருக்கிறோமா? ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஒரு குடும்பத்தை நான் நல்லா எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் சபையில் போய் ஞாயிற்றுக்கிழமை கேட்குற சத்தியத்தை 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்களா, 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ். உங்களோட ஆண்டவர் என்ன பேசினார் நீங்க சொல்லுங்க. அவர் சொல்லி முடிச்சோடனே உன் கூட ஆண்டவர் என்ன பேசினார் நீ சொல்லு. இப்படி 2 பேரும் மாறி மாறி உட்கார்ந்து என்ன செய்யறது? எவ்வளவு அருமையா இருக்கும்ல, எவ்வளவு அருமையா இருக்கும். ஆமா, இப்படி பேசினாரோ உன் கூட, இந்த வார்த்தையை கொண்டு பேசினாரோ, எனக்கு இப்படி பேசினார். இப்படி மாறி மாறி தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளை சிந்தித்து அப்படி நாம அதை நமக்குள் அதை நாம கொண்டு வரும்போது தேவன் நமக்குள்ள விதைச்ச விதை என்ன செய்யாது? அது முளைக்காம இருக்காது, கட்டாயம் முளைக்கும். அல்லேலூயா. அது நிச்சயமா நம்மளுடைய இருதயத்தை விட்டு எடுத்து போட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டாரு. என்ன வார்த்தை வந்து விழுந்தாலும் அது வேல்யூ இல்லாம போயிடும், இது வேல்யூவா இருக்கும்.
அப்போ கர்த்தருடைய சத்தியத்தை நாம என்ன செய்யணும்? சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, நான் தேவனுடைய வசனத்தை என்ன செய்வேன்? நான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். காலையில வேதத்தை படிச்சாதான் தேவன் உங்களோடு பேசின வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? ஓ, இப்படி ஏன் ஆண்டவர் சொன்னார், இப்படி ஏன் ஆண்டவர் சொன்னார், இப்படி ஏன் ஆண்டவர் சொன்னார், எதுக்கு சொன்னார், இப்படி நம்ம சிந்திக்கணும். நிறைய பேர் காலையில் எழுந்தோன்னு என்ன குழம்ப வைக்கிறது, என்ன குழம்பு, என்ன சுவாறு, என்ன கூட்டு, ஐயோ காலை வருதே, காலையில வந்துச்சுன்னா என்ன பண்றது, சமையல் முடிஞ்சிருச்சுன்னா அப்பாடா முடிஞ்சுடா, அப்பா அடுத்து சாயங்காலம் வந்துருச்சா, ஐயோ மறுபடியும் நைட்டு. இப்படி நாம என்ன செய்யறோம்? வாழ்க்கை முழுசும் சிந்திக்கும். என்ன குழம்பு வச்சாலும் பிடிக்க மாட்டேங்குன்னா என்ன குழம்பு தான் வைக்கிறது, என்ன கூட்டு தான் வைக்கிறது, அது பிடிக்காது, இது பிடிக்காது, அது உடம்புக்கு ஆகாது, இது உடம்புக்கு ஆகும். பொருளாதாரத்தையும் பார்க்கணும், வீட்டில் உள்ளவங்களையும் என்ன செய்யணும்? ஆமா பார்க்கணும், நல்லாவும் செய்யணும். இப்படியே மனுஷனுக்கு சிந்தனை. சில ஏதாவது பேசிட்டோம்னா எதையும் பேசக்கூடாது, என் சிந்தனை எல்லாம் இதுல இருக்கு, அதை செய்வோமா இதை செய்வோமா. எதை செஞ்சாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆஸ்வதிப்பார், சுவை உள்ளதை ஆக்குவார். ஒரு ஆமேன்னு தான் சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை அப்படியே ஆக்கிடுவார். ஆமே, சாதாரணமா செஞ்சா கூட உங்க கையினால அது சுவை உள்ளதா மாறிடும். அதை குடிச்சு ரொம்ப பெருசா சிந்திக்காதீங்க. காலையில எழும்பி வேதத்தை படிச்சுட்டு அதை சிந்திங்க, வேலை எல்லாம் ஓடிடும். ஆமே, நான்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கு எங்கே போனாலும் சிந்தனை ஒரு பக்கம் இருக்கும், பைக்கு போவோம். நானே எத்தனை முறை ஆச்சரியப்பட்டிருக்கேன், பைக்கு எப்படி ஓட்டுறோம், பைக்கு போகுது ஆனால் சிந்தனை எங்கே இருக்கு? ஆமாம், எங்கெல்லாமோ போயிட்டு வரோம், அங்கெல்லாம் போயிட்டு இங்கெல்லாம் போயிட்டு வரோம், ஆனால் பைக் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அது பாட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி நம்மளாலே பைக் ஓட்ட முடியுதுன்னா நீங்க கர்த்தருடைய வசனத்தை சிந்திச்சீங்கன்னா உங்க வேலைக்கு ஓடாமலா இருக்கும், உங்க வேலைகள் ஓடாம இருக்குமா? அது ஓடும், அது அழகாக ஓடும். கடைசியில் பார்த்தா மற்ற நாளை விட அன்னைக்கு தான் சுவையா இருக்கும். அன்னைக்கு தான் வேலை படுபடுன்னு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பீங்க? செஞ்சு முடிச்சிருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க பழகிற ஒரு மனிதனை கர்த்தர் புஷ்டியாய் கர்த்தர் வைப்பாரு, பலனாய் கர்த்தர் வைப்பாரு. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். நாம் எவைகளை சிந்திக்க வேண்டும்? சத்தியத்தை சிந்திக்கணும், ரைட்டு தான். சத்தியம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். ஆகாய் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகாய் 1:5, இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், வழிகளை என்ன செய்யுங்க? வழிகளை முதல்ல சிந்திங்க. நாள்தோறும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, உன் வழியை நீ சிந்திச்சு பாரு. நீ எப்படி போற, உன் வழி எப்படி இருக்கு, கர்த்தருக்கு செம்மையா இருக்கா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கா அப்படின்னு உன் வழிகளை சிந்திச்சு பாரு. சிந்திச்சு பார்க்கணும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனா அதன் முடிவோ மரண வழிகள்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம யாருடைய ஆலோசனையும் கேட்கறது இல்லை, யாருடைய ஆலோசனையும் ஏற்றுக்கொள்றது இல்லை. எனக்குன்னு ஒரு வழி இருக்கு, அப்படித்தான் நான் போவேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. வசனம் சொல்லுது, உன் வழிகளை நீ என்ன செய்? சிந்தித்து பாரு. அடிக்கடி சிந்தித்து பாரு. சத்தியத்தின்படி உன்னை ஆராய்ந்து பாரு. உன் வழி சரியா இருக்கா? உனக்கு வழியா இருக்கிறவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரா? வசனம் சொல்லுது, நானே உனக்கு வழியும் அப்படிங்கிற அந்த வேலை நம்ம போறோமா? அந்த வழியில நம்ம கடந்து போறோமா? ஒரு நாளை கர்த்தர் கிருபையா ஈவா கொடுக்கிறாரு. அந்த நாளில நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவனுக்கு உகந்த ஒரு பாதையில நான் பயணிக்கக்கூடிய வழியை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேனா? அப்படி நம்ம சிந்திக்கணும். நம்மளை பல வழியில திருப்பி விடுறதுக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் வந்தாலும் நம்ம தெளிவா இருக்கணும். என்னுடைய வழி தான், இப்படிதான் நான் போவேன், இதுல தான் நான் பயணிப்பேன், இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத உறுதியா இருக்கணும். நம்முடைய வழியை தாறுமாறக்கூடிய பல சம்பவங்கள், பல ஆலோசனைகள், பலவிதமான காரியங்கள் வரலாம். வந்தாலும் நம்ம சொல்லணும், நான் சரியா டிசைட் பண்ணியிருக்கிறேன், இப்படிதான் நான் போவேன், இந்த வழியில தான் நான் போவேன். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க.
நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் சிந்திச்சிட்டேன்ப்பா, இப்படி நான் போனோம்னா என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது, என் வழிகளை உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன்? காலையில் எழும்பி நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்னைக்கு நான் பிரயாணிக்கிற ஒவ்வொரு வழியும் உமக்கு பிரியமானதா? சொல்லுங்க, உமக்கு பிரியமானதா இருக்கணும் ஆண்டவரே, இருக்கணும். நான் அதில் ரொம்ப கவனம் செலுத்துறேன், அதில் நான் ரொம்ப கவனமாக இருக்க விரும்புகிறேன். நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் என்ன செய்யுங்க? நடத்துங்க. அல்லேலூயா. ஆண்டோட நாம் மேம்படுத்த. அப்போ முதலாவது நாம் சிந்திக்கக்கூடிய காரியம், சத்தியத்தின் மூலம் நம்ம சிந்திக்கக்கூடியது, நம்முடைய வழிகளை என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம்னா, பிலிப்பியர் 2:2, நீங்கள் ஏக சிந்தையும், நல்ல கவனிங்க, ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் என்ன செய்து ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை என்ன செய்யுங்க? நிறைவாக்குங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்போது எப்படி இருக்கணும்னா ஏக சிந்தையோட ஏக அன்புள்ளவர்களா இருந்து இசைந்த ஆத்துமாவாய் நீங்கள் ஒன்றானவைகளை என்ன செய்யணும்? சிந்திக்கணும். ஒரு சபை இருக்குன்னா ஒரு சபை போதகர், ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா ஏக சிந்தையா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே சிந்தை, ஒரே சிந்தையா இருக்கணும், ஒரே அன்பா இருக்கணும். அது ஒன்றிணைக்கப்பட்ட அனுபவத்தோட சிந்திக்கணும், வேற விதமா இருக்கக்கூடாது. அப்படி வேற விதமா இருந்தா ஒரு சமாதானத்தின் சூழ்நிலை என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. சிலருடைய வாழ்க்கையில அதை பார்க்கிறோம். சிலர் அது ஒத்து போகிறதே கிடையாது. அந்த ஏக இருதயம் வரவே மாட்டுது. ஏக இருதயத்துக்குள் வரக்கூடிய விட்டு கொடுக்குதல் இல்லவே இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து அவருடைய சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யணும்? நிறைவாக்கணும். அவரை நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். உலகத்தில் இருக்கிற மனுஷனை அல்ல, உலகத்தில் இருக்கிற முக்கியமானவர்களை அல்ல, கர்த்தரை சந்தோஷப்படுத்தக்கூடியவங்களா நாம இருக்கணும். அப்போ நமக்குள்ள ஏக சிந்தை இருக்கணும், ஏக அன்பு இருக்கணும். இந்த ரெண்டும் ஒன்றாய் சிந்திக்கணும். அன்பும் சிந்தையும் ஒன்றாய் சிந்திக்கணும், ஒரே மாதிரி யோசிக்கணும். அல்லேலூயா. சிலருடைய ஆவி ஒரே மாதிரி இருக்கும். சிலர் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஜெபம் ரொம்ப அழகா லீட்டா போயிட்டு இருக்கும். ஆனா அது பிசாசுக்கு பிடிக்காது. எங்கடா குளறுபடியா பண்ணுவோம், எப்படிடா குழப்புவோம், எப்படிடா இந்த ஒரே இருதயத்தை இந்த ஒரே சிந்தைய குழப்பி எதிரும் ஆக்கிடுவோம், எதையா பண்ணிடுவோம், நம்ம பண்ணிடுவான். உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெபம் பண்ணணும், ஒரே ஆவியா இருக்காங்கன்னா, ஆண்டவரே இதை தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் அப்படியே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே நாங்கள் ஜீவனம் பண்ணுவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. அந்த ஏக அன்புல ஏக சிந்தையில ஆவிக்குரிய காரியம் மட்டும்தான் உள்ள வறுமை தவிர வேற எதுவும் வராது, வேற எதுவுமே வராது. அப்போ 2வது நாம் சிந்திக்கக்கூடியது ஏக சிந்தை ஏக அன்பு, இவை இணைந்து ஒன்றாய் இசைந்த ஆத்துமாவாய் இருப்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆமே. 3வது, அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, கடைசியாக சகோதரரே நல்லா கவனிங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளை நாம் என்ன செய்யணும்? சிந்தித்து கொண்டே இருக்கணும். நம்ம சிந்திக்கக்கூடிய சத்தியம் என்ன? ஒவ்வொரு நாளும் நாம உண்மை உள்ளவைகள் எவை, உண்மை உள்ளவைகள் எவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகள், நீதி உள்ளவைகள் எவைகள், கற்புள்ளவைகள் எவைகள், அன்பு உள்ளவைகள் எவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகள், புண்ணியம் எது, புகழ் எது, இதெல்லாம் நாம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? சிந்திக்கணும். சிந்திக்காம நாம மனம் போன போக்கில் வாழக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்கக்கூடாது.
நாள்தோறும் தேவனுடைய ஆவியின் ஆலோசனையோட, ஆண்டவரே இது சரியா, இது தப்பா, இது உண்மையா, இது நற்கீர்த்தியா, இது அன்பா, இது புண்ணியமா, இது புகழா, இது ஒழுக்கமுள்ளவைகளா, இது அன்புள்ளவைகளா, இது ஒழுக்கமானவைகளா, இது கற்புள்ளவைகளா அப்படின்னு ஆண்டவரிடத்துல நம்ம ஆலோசனையை கேட்டு கேட்டு சிந்திச்சு 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 நம்ம வாழ பழகும் போது இந்த சத்தியம் சரியான தெளிவை நமக்கு கொடுக்கும். ஆமே, நமக்கு கொடுக்கும். நம்ம சிந்திக்கிற சிந்தனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் சரியா நம்மளை லீட் பண்ணுவார், சரியா நம்மளை தெளிவுபடுத்துவார், சரியா நமக்கு அதை குறித்து என்ன செய்வார், சரியான போதனையை என்ன செய்வார், கொடுப்பார். 3 காரியங்களை நாம சிந்திக்கணும். முதலாவது, வழிகளை என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். என் வழி சரியா இருக்கா, நான் போற பாதை சரியா இருக்கா, என்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கா, என் வழி தாறுமாறா இருக்கா, என் வழி அவருக்கு உகந்ததா இருக்கா, என் வழி ஒரு கட்டுப்பாடுக்குள் அடக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கா, என் வழி அவருடைய பாதையில நேரா போகிற ஒரு அனுபவத்தில் இருக்கா. சத்தியத்தின்படி என்னை சிந்தித்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒப்புவிக்கிறேன், ஆண்டவரே என் வழிகளை உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன், ஒப்புவிக்கிறேன். 2வது, ஏக சிந்தையும் ஏக அன்பும் இசைந்த ஒரே மாதிரியான அந்த சிந்தையில நாம இருக்கிறோமா அப்படின்னு சிந்திக்கணும். ஆவிய நம்முடைய சிந்தைய தாறுமாறு ஆக்கிட்டோம்னா அங்க எல்லாம் வேற மாதிரி ஆயிரும். பிசாசுனுடைய வேலை அதான், ஒன்றில்லாம ஆக்கணும். ஒரே இருதயமா இருந்துடக்கூடாது, ஒரே சிந்தையா இருந்துடக்கூடாது. சில கசப்புகள், கோபங்கள், மூர்க்கங்கள், பொல்லாத காரியங்களை உள்ள புகுத்தி பிரிச்சு சமாதானத்துக்கான காரியங்களை எல்லாம் குழப்பி மாம்சத்தை மேலோங்க பண்ணி வார்த்தைகளை பேச வச்சு இப்படி பல காரியங்களை செஞ்சிருவான் பிசாசு. தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஏக சிந்தையை தாங்க, ஏக அன்பை தாங்க. ஆமே, ஆமா, இசைந்த ஆத்மாவாய் நான் ஒன்றையே சிந்திக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள என்ன செய்யுங்க, நடத்துங்கப்பா. 3வது, உண்மையானவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இதெல்லாம் சிந்திக்கணும். சிந்திச்சு பார்த்து சத்தியத்தின்படி இது சரியா, இது சரி, இது சரி, இது சரி, இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. அல்லேலூயா. நம்ம உலக பிரகாரமா செய்கிற சின்ன காரியத்தை கூட நம்ம எவ்வளோ யோசித்து எவ்வளோ சிந்தித்து செய்கிறோம்ல. ஆமாம் தானே? எவ்வளோ சிந்தித்து செய்கிறோம். உலக பிரகாரமாக செய்கிற காரியங்களுக்கு அவ்வளவு சிந்தனையை நம்ம உபயோகப்படுத்துகிற நாம ஆவிக்குரிய காரியத்திலையும் ரொம்ப ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமே, கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் நாம் கேட்ட அந்த வார்த்தைகளை இருதயத்துக்குள் ஸ்தோத்திரம் வைத்து இதை நாம் சிந்திப்போம். என் வாழ்க்கையில் என் வழிகளை நான் சரியா ஒழுங்குபடுத்தி இருக்கிறேனா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். என் வழிகளை நான் சரிவரப்படுத்தி இருக்கிறேனா? என் வழிகள் தேவனுக்கு உகந்தவைகளாக இருக்கிறதா? சில நேரத்தில் நம்முடைய வழிகள் நல்லா இருக்கிறது போல தான் தெரியுது, ஆனால் திடீர்னு அது கோணலாயிருது, திடீர்னு அது தாறுமாறாயிருது, மனம் போன போக்கில் அது போயிடுது. நம்ம எந்த வழியில் போகிறோன்னே நமக்கே தெரிய மாட்டேங்குது. சிந்திங்க, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, நான் சரியான வழியில் போகிறேனா? நான் சரியான வழியில தான் நான் பிரயாணம் பண்ணுறேனா? என்னுடைய தேவன் எனக்கு வச்சிருக்கிற அந்த பரம தேசத்தை நோக்கி தான் என் வழி பிரயாணம் சரியா போறேனா? என் வழியில ஏதாவது இடர்கள் இருக்கா? என் வழியில ஏதாவது தடை இருக்கா? என் வழியில இது என்ன தடை பண்ணிக்கிட்டு இருக்கு, இதை நான் மேற்கொள்ளணும், இதை நான் மாற்றி அமைக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து, என் வழிகளை நான் சிந்திக்கிறேன், என் வழிகளை நான் சிந்திக்கிறேன், சத்தியத்தின்படி என் வழிகளை சிந்திக்கிறேன். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புவி. ஆண்டவரே, என் வழிகளை நீங்க சீர்தூக்கி பாருங்கப்பா. என் வழிகள் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி எனக்கு வேண்டாம், எனக்கு செம்மையா தோன்றுகிற வழி எனக்கு வேண்டாம். உங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில என்ன நடத்துங்க, உங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில நடத்துங்க. 2வது, ஏக சிந்தையும் ஏக அன்பும் இசைந்த ஆத்துமாவாய் ஒன்றையே சிந்திக்கிற அந்த அனுபவத்தை என் வாழ்க்கையில உடையவனாய், உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாய் என்னை நீங்க மாற்றுங்க, என்னை நீங்க மாற்றுங்க. 3வது,
கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகள், கற்புள்ளவைகள் எவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகள், புண்ணியம் எது, புகழ் எது, இவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிற அனுபவத்துக்குள் கர்த்தரை நடத்துங்க. ஜெபம் பண்ணுங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்படி நாம் மொழிப்படட்டும். உங்கள் சமூகத்தில் நாங்கள் பாட, துதிக்க, ஜெபிக்க, உங்களுடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து, இந்த மாலை வேளையில் சத்தியத்தை சிந்தித்துக்கொள் என்ற அந்த தலைப்பின் கீழ் உடைய வார்த்தைகளை எளிமையாய் நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த வசனங்கள் இங்கே இருதயத்தில் விழுந்திருக்கிறது. அது எங்களுடைய வாழ்க்கையில் மையாகவே பலன் கொடுக்கக்கூடிய வசனமாய், வார்த்தையாய் இருக்கட்டும். கர்த்தருடைய சத்தியத்தில் நாங்கள் இன்னும் வளரும்படி கர்த்தர் எங்களுக்கு போதிங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் சத்தியத்தை அதிகமாய் சிந்திக்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றுங்க. அதற்குறமாய் எழும்புகிற சத்துருவை இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கிறோம். கர்த்தர் ஜெயமுள்ளவராய் எங்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம்.